வாழ்ந்திடுவோம், இறை அன்பினில் வாழ்ந்திடுவோம். இதயங்கள் இணைக்கும் அன்புக்கு இணையாய் பூமியில் ஒன்றுமில்லை. இதயங்கள் இணைக்கும் அன்புக்கு இணையாய் பூமியில் ஒன்றுமில்லை. இறைவழி வாழ்ந்திடும் முறை இது தெரிந்தால் பகைமை தொல்லை இல்லை. பிரிந்திடும் சுயநல வேர்களை அறுப்போம், புது வழி படைத்திடுவோம். பிரிந்திடும் சுயநல வேர்களை அறுப்போம், புது வழி படைத்திடுவோம். நாம் இறைவழி வாழ்ந்திடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட கிறிஸ்து இனிமேல் இறக்க மாட்டார். இனி அவர் சாவின் ஆட்சிக்கு உட்பட்டவர் அல்ல. அல்லேலூயா. அன்பு சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, பேறு பெற்றோரின் முழு நிறை ஒளியே, பாஸ்கா மறை நிகழ்வுகளை இவ்வுலகில் நாங்கள் கொண்டாட அருள் கூர்ந்தி, இவ்வாறும் அது அருளின் முழுமையை நாங்கள் என்றும் கொண்டாடி மகிழ்வுற செய்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆற்று செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். வாழ்வுக்கு வழியான மனமாற்றத்தை பிற இனத்தவருக்கும் கடவுள் கொடுத்தார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறைவசனங்கள் 1 முதல் 18 முடிய. அந்நாட்களில் பிற இனத்தவரும் கடவுளின் வார்த்தையை ஏற்றுக்கொண்டதை பற்றி திருத்தூதர்களும் யூதேயாவில் உள்ள சகோதர சகோதரிகளும் கேள்விப்பட்டார்கள்.
பேதுரு எருசலேமுக்கு திரும்பி வந்தபோது விருத்த சேதனம் செய்து கொண்டவர்கள் அவரோடு வாதிட்டனர். நீர் ஏன் விருத்த சேதனம் செய்து கொள்ளாதோரிடம் சென்று அவர்களுடன் உணவு உண்டீர் என்று குறை கூறினர். பேதுரு நடந்தவற்றை ஒன்றன் பின் ஒன்றாக விளக்கி கூறத் தொடங்கினார். நான் யோப்பா நகரில் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்த போது மெய்மறந்த நிலையில் ஒரு காட்சி கண்டேன். பெரிய கற்பாறையை போன்ற ஒரு விரிப்பு 4 முனைகளிலும் கட்டப்பட்டு வானத்திலிருந்து இறக்கப்பட்டு என்னிடம் வந்தது. அதை நான் கவனமாக நோக்கிய போது தரையில் நடப்பன, ஊர்வன, வானில் பரப்பன காட்டு விலங்குகள் ஆகியவற்றை கண்டேன். பேதுரு, எழுந்திடு, இவற்றை கொன்று சாப்பிடு என்னும் ஒரு குரல் ஒலிப்பதையும் கேட்டேன். அதற்கு நான், வேண்டவே வேண்டாம் ஆண்டவரே, தீட்டானதும் தூய்மையற்றதுமான எதுவும் ஒருபோதும் என் வாய்க்குள் சென்றதில்லையே என்றேன். 2ஆம் முறையும் வானிலிருந்து மறுமொழியாக, தூய்மையானது என கடவுள் கருதுவதை தீட்டாக கருதாதே என்று அக்குரல் ஒலித்தது. இப்படி 3 முறை நடந்த பின்பு யாவும் வானத்துக்கு மீண்டும் எடுத்துக்கொள்ளப்பட்டன. அந்நேரத்தில் சிசரியாவிலிருந்து என்னிடம் அனுப்பப்பட்ட 3 நான் தங்கியிருந்த வீட்டின் முன் வந்து நின்றனர். தூய ஆவியார் என்னிடம், தயக்கமேதுமின்றி அவர்களோடு செல் என்று கூறினார். உடனே நானும் 6 சகோதரர்களுமான அந்த மனிதர் வீட்டுக்கு சென்றோம். அவர் தம் வீட்டில் வானதூதர் வந்து நின்றதை கண்டதாகவும், அத்தூதர் பேதுரு என்னும் பெயர் கொண்ட சீமோனை வரவழையும், நீரும் வீட்டார் அனைவரும் மீட்பு பெறுவதற்கான வார்த்தைகளை அவர் உம்மோடு பேசுவார் என்று தமக்கு கூறியதாகவும் எங்களுக்கு அறிவித்தார். நான் பேசத் தொடங்கியதும் தூய ஆவி முதலில் நம் மீது இறங்கி வந்தது போல் அவர்கள் மீதும் இறங்கி வந்தது. அப்போது யோவான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தார். ஆனால் நீங்கள் தூய ஆவியால் திருமுழுக்கு பெறுவீர்கள் என்ற ஆண்டவரின் வார்த்தைகளை நான் நினைவு கூர்ந்தேன். இப்போதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டபோது நமக்கு அருளப்பட்ட அதே கொடையை கடவுள் அவர்களுக்கும் கொடுத்தார் என்றால் கடவுளை தடுக்க நான் யார் என்றார். இவற்றை கேட்டு அவர்கள் அமைதியடைந்தனர். வாழ்வுக்கு வழியான மனமாற்றத்தை பிற இனத்தவருக்கும் கடவுள் கொடுத்தார் என்று கூறி அவரை போற்றி புகழ்ந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. உயிருள்ள இறைவன் மீது என் நெஞ்சம் தாகம் கொண்டுள்ளது. உயிருள்ள இறைவன் மீது என் நெஞ்சம் தாகம் கொண்டுள்ளது. கலைமான் நீரோடைகளுக்காக ஏங்கி தவிப்பது போல் கடவுளே, என் நெஞ்சம் உமக்காக ஏங்கி தவிக்கின்றது. என் நெஞ்சம் கடவுள் மீது, உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. எப்பொழுது நான் கடவுள் முன்னிலையில் வந்து நிற்கப் போகின்றேன். பல்லவி. உயிருள்ள இறைவன் மீது என் நெஞ்சம் தாகம் கொண்டுள்ளது. உம் ஒளியையும் உண்மையையும் அனுப்பியருளும். அவை என்னை வழிநடத்தி உமது திருமலைக்கும் உமது உறைவிடத்திற்கும் கொண்டு போய் சேர்க்கும். பல்லவி. உயிருள்ள இறைவன் மீது என் நெஞ்சம் தாகம் கொண்டுள்ளது. அப்பொழுது நான் கடவுளின் பீடம் செல்வேன். என் மனமகிழ்ச்சியாக இறைவனிடம் செல்வேன். கடவுளே, என் கடவுளே, யாழிசைத்து ஆர்ப்பரித்து உம்மை புகழ்ந்திடுவேன். பல்லவி. உயிருள்ள இறைவன் மீது என் நெஞ்சம் தாகம் கொண்டுள்ளது. Alleluia, 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 Alleluia. நல்ல ஆயன் நானே, நானும் என் நாடுகளை அறிந்திருக்கிறேன், என் நாடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன என்கிறார் ஆண்டவர். Alleluia, Alleluia, Alleluia.
அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 1 முதல் 10 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டுக்கொட்டிலில் வாயில் வழியாக நுழையாமல் வேறு வழியாக ஏறி குதிப்போர் திருடர் அல்லது கொள்ளையராயிருப்பர். வாயில் வழியாக நுழைபவர் ஆடுகளின் ஆயர், அவருக்கே காவலர் வாயிலை திறந்து விடுவார். ஆடுகளும் அவரது குரலுக்கே செவிசாய்க்கும். அவர் தம்முடைய சொந்த ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு வெளியே கூட்டிச் செல்வார். தம்முடைய சொந்த ஆடுகள் அனைத்தையும் வெளியே ஓட்டி வந்தபின் அவர் அவற்றிற்கு முன் செல்வார். ஆடுகளும் அவரை பின்தொடரும், ஏனெனில் அவரது குரல் அவற்றிற்கு தெரியும். அறியாத ஒருவரை அவை பின்தொடரா. அவரை விட்டு அவை ஓடிப்போகும், ஏனெனில் அவரது குரல் அவற்றிற்கு தெரியாது. இயேசு அவர்களிடம் உவமையாக இவ்வாறு சொன்னார். ஆனால் அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. மீண்டும் இயேசு கூறியது, உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆடுகளுக்கு வாயில் நானே. எனக்கு முன்பு வந்தவர் அனைவரும் திருடரும் கொள்ளையருமே. அவர்களுக்கு ஆடுகள் செவிசாய்க்கவில்லை. நானே வாயில். என் வழியாக நுழைவோருக்கு ஆபத்து இல்லை. அவர்கள் உள்ளே போவர், வெளியே வருவர், மேய்ச்சல் நிலத்தை கண்டுகொள்வர். திருடுவதற்கும் கொல்லுவதற்கும் அழிப்பதற்கும் இன்றி திருடர் வேறு எதற்கும் வருவதில்லை. ஆனால் நான் ஆடுகள் வாழ்வு பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு வந்துள்ளேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஒரு முக்கியமான செய்தியை மிக ஆழமாக ஒரு ஊமையின் வழியாக ஆண்டவர் இயேசு மக்களுக்கு தெளிவுபடுத்துகிறார். ஆனால் அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்று இறைவார்த்தை சொல்லுகிறது. அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. ஒன்று, அவர் பேசினது புரியாமல் இருக்கணும், விளங்காமல் இருக்கணும். அப்படி இல்லைன்னா புரியாத மாதிரி விளங்காத மாதிரி நடித்திருக்க வேண்டும். அந்த வார்த்தைகளை அவர்கள் பொருட்படுத்தாமல் இருந்திருக்க வேண்டும். நல்ல ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். சொல்லும்போதே ஒரு மன நெருடலோடே இதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். கிறிஸ்தவத்திற்கு இன்றைக்கு அவமானம் என்று ஒன்று இருந்தால் அது எதுவாக இருக்க முடியும்? அன்பிற்குரியவர்களே, வேறு ஒன்றுமில்லை, சாதியம்தான். சாதியம்தான் கிறிஸ்தவத்தை இன்றைக்கு இழிவுபடுத்துகிறது, கிறிஸ்துவை இன்றைக்கு அவமானப்படுத்துகிறது. வேறுபாடுகளை பார்ப்பது ஒரு பக்கம் பெருமை அடித்துக் கொள்ளுகிற மனநிலை, மற்றொரு பக்கம் தீட்டாக தீண்டாமையை பார்க்கின்ற மனநிலை. ஒரு பக்கம் தன்னை உயர்ந்தவனாக காட்டிக்கொள்ளுகிற மனநிலை, மற்றொரு பக்கம் பிறரை அடக்கி ஒடுக்கி தாழ்ந்தவனாக இழிவாக கருதுகிற மனநிலை. பாகுபாட்டை கற்பிக்கிற பார்க்கின்ற ஒரு மனநிலையை பார்க்கிறோம். இப்படி நாம் நடந்து கொள்ளும்போது கிறிஸ்துவை நாம் நிராகரிக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, மிகவும் ஒரு கடினமான வார்த்தைகள் தான், ஆனால் அவற்றை நாம் தான் புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவ மதத்திற்குள் ஊடுருவி இருக்கும் ஒரு தீய சக்தி என்றால் அது சாதி. கிறிஸ்துவுக்கு அவப்பெயரையே
அது கொண்டு வருகிறது, அதற்கு நாம் காரணமாக இருக்கிறோம். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாலும் சாதி எனும் அழுக்கு நம்மீது படிந்திருப்பதை நம்மால் இன்றைக்கு தவிர்க்க முடியவில்லை. புது வாழ்வு, கிறிஸ்துவுக்குள் மீட்பு, கிறிஸ்துவுக்குள் விடுதலை என்று நாம் பேசினாலும் கூட அதிலிருந்து வெளிவராத வரை இந்த விடுதலை வாழ்வும் இந்த மீட்பும் நமக்கு நிச்சயம் கிடைக்கப் பெறவே இல்லை என்றே அர்த்தமாகிறது. ஏனென்றால் இந்த புது வாழ்வு கிறிஸ்துவினால் நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்வு. இந்த மீட்பு ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் பேறுபலனாக கிடைக்கப்பட்ட ஒன்று. ஆனால் அவற்றை முற்றிலுமாக நிராகரிக்கிறது சாதி. எப்படி என்றால், தம் உருவிலும் தம் சாயலிலும் கடவுள் மனிதரை படைத்தார் என்பதுதான் நாம் அறிந்து கொள்ளுகிற உண்மை. இந்த உண்மையை எல்லா கிறிஸ்தவர்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள். கடவுள் தம் உருவிலும் தம் சாயலிலும் இந்த உலகத்தை படைத்தார். அப்படி இருக்க சாதியம் என்பது அதற்கு முற்றிலும் முரணான ஒன்று, எதிரான ஒன்று. சாதியம் சொல்லுகிறது, பிறப்பின் அடிப்படையில் ஒருவன் உயர்ந்தவன், மற்றொருவன் தாழ்ந்தவன். இந்த கொள்கையை நாம் வாழ்வில் நாம் கடைபிடிக்கிறோம் என்றால், சாதியத்தை நாம் ஏற்று வாழ்கிறோம் என்றால், அடிப்படையிலேயே கடவுளுக்கு எதிரானவர்களாக நாம் மாறிவிடுகிறோம். கிறிஸ்தவத்திற்கு எதிரானவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே புது வாழ்விற்கும் புது மீட்பிற்கும் நமக்கு பங்கே இல்லை என்பதே நாம் அறிந்து கொள்ளுகிற உண்மை. ஏன் இந்த ஒரு தலைப்பை இன்றைக்கு நான் ஆழமாக சொல்லுகிறேன் என்றால், இன்றைய முதல் வாசகத்தை பாருங்கள். யூதர்கள், பிற இனத்தவர்கள். யூதர்கள் என்று ஒரு பக்கம் இருக்கிறார்கள், அவர்கள் விருத்த சேதனம் செய்தவர்கள். பிற இனத்தவர்கள் விருத்த சேதனம் செய்யாதவர்கள். பேதுருவிடத்தில் இந்த யூதர்கள், இந்த விருத்த சேதனம் செய்தவர்கள் எல்லாம் சென்று கேட்கிறார்கள், நீங்கள் ஏன் அவர்களோடு போய் உணவு உண்டீர்கள்? ஏன் நீங்க அவங்க கூட போய் உட்கார்ந்து சாப்பிட்டீங்க? அது தீட்டு இல்லையா? அவமானம் இல்லையா? அவர்கள் தாழ்ந்தவர்கள் இல்லையா என்று இந்த இடத்திலே பாகுபடுத்தி பார்ப்பதை பார்க்கிறோம். அப்பொழுதுதான் பேதுரு ஒரு காட்சியை அவர்கள் முன்பாக விளக்கி கூறுகிறார். நான் ஒரு காட்சியை கண்டேன். கப்பற்பாய் போன்ற ஒரு விரிப்பு வானத்திலிருந்து கீழே இறங்கியது. அதனுடைய 4 முனைகளும் கட்டப்பட்டிருந்தது. கீழே இறங்கி வந்தவுடனே ஊர்வன, பரப்பன, காட்டு விலங்குகள் இவற்றையெல்லாம் கொன்று சாப்பிடு என்று அது சொன்னது. அவற்றை தீட்டாக நான் கருதியிருந்தேன். அவற்றை தொடக்கூடாது என்று நான் வாழ்ந்திருந்தேன். ஆனால் அவற்றை சாப்பிடு என்று அந்த வானத்துதர் சொன்னவுடனே நான் உண்டேன். பாருங்க, வேண்டவே வேண்டாம் ஆண்டவரே, தீட்டானதும் தூய்மையற்றதுமான எதுவும் ஒருபோதும் என் வாயுக்குள் சென்றதில்லையே என்று நான் சொன்னேன். அப்பொழுது கடவுள் சொன்னார், தூய்மையானது என கடவுள் கருதுவதை தீட்டாக நீ கருதாதே என்று சொன்னது. 3 முறை மீண்டும் மீண்டுமாய் அது அவருக்கு உணர்த்தி சொல்லியது, வலியுறுத்தி சொல்லியது. அப்பொழுதுதான் அன்பிற்குரியவர்களே, பேதுருவே தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுகிறார். தன் மனதை மாற்றிக்கொண்டு பிற இனத்தவரை, புறவினத்து மக்களை அனுசரித்து போகின்ற மனநிலையை பார்க்கிறோம். அதுவரை பவுலடியாருக்கும் புனித பேதுருவுக்குமே மோதல்கள் இருந்து வந்தது. புறவினத்தாருக்கு நற்செய்தியை அறிவிக்கலாமா? புறவினத்து மக்களை நாம் ஏற்றுக்கொள்ளலாமா? அவர்களுக்கு விடுதலை உண்டா, மீட்பு உண்டா என பல சந்தேகங்கள் இருந்தது. இதன் பிறகுதான் அவர் முற்றிலுமாக தன் மனதை, தன் வாழ்வை மாற்றிக்கொண்டு, கிறிஸ்து ஏதோ ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு உரியவர் அல்ல, அவர் இந்த உலகத்தினுடைய மீட்பர், இந்த உலகத்தினுடைய மெஸ்ஸியா, கிறிஸ்துவினுடைய நற்செய்தி உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அறிவிக்கப்பட வேண்டும் என்கிற உண்மையானது அதிலிருந்து தெரிய வந்தது. அந்த இடத்துல அற்புதமாக ஒரு இறைவார்த்தை சொல்லப்படுகிறது. ஆம், தூய ஆவியானவர் இறங்கி வந்தார். அந்த தூய ஆவியானவரே அவருடைய வாழ்வை மாற்றினார். இன்றைய பதிலுரை பாடல் பாருங்க. என் நெஞ்சம் கடவுளின் மீது தாகம் கொண்டுள்ளது. நமக்கு அருளப்பட்ட கொடையை கடவுள் எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறார் என்கிற உணர்வை வெளிப்படுத்துவதுதான்
இந்த தூய ஆவியினுடைய வல்லமை. ஆம் அன்பிற்குரியவர்களே, ஆடுகளுக்கு வாயில் நானே என்று சொல்லுகிற ஆண்டவர் இயேசு வேறு வழியாக வருவோர் திருடரும் கொள்ளையருமாக இருப்பார். அவர்கள் ஆடுகளை சிதறடிக்கிறார்கள், ஆடுகளை அழிக்கிறார்கள். நிச்சயம் ஆடுகளுக்கு அவற்றினுடைய குரல் தெரியும், எனவே அவர்களை பின்பற்றாது. ஆடுகளுக்கு வாயிலாக இருப்பவர் கிறிஸ்து என்பதனால் கிறிஸ்து வழியாகவே நமக்கு புது வாழ்வு, புது மீட்பு, அவரின் வழியாகவே நம் ஒவ்வொருவருக்கும் விடுதலை என்பதை உணர்ந்து கொண்டு அவர் நம்மை பெயர் சொல்லி அழைக்கிறார், நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார், நம்மை வெளியே கூட்டிச் செல்லுகிறார், நம் முன்பாக நின்று அவர் நம்மை வழி நடத்துகிறார். அவர் வழியாக நாம் செல்லும் போது நமக்கு ஆபத்து இல்லை, தீங்கு இல்லை, நிலை வாழ்வு உண்டு. இந்த உண்மையை உணர்ந்து கொண்டு ஒருவர் மற்றவரை அன்பு செய்து நேசித்து வாழ்வோம். ஆமீன். படைத்ததெல்லாம் தருவந்தோம் பரம்பொருளே உன் திருவடியில். படைத்ததெல்லாம் தருவந்தோம் பரம்பொருளே உன் திருவடியில். உழைப்பினில் கிடைத்திட்ட பொருளெல்லாம் உன்னதரே உந்தன் மகிமைக்கே. உழைப்பினில் கிடைத்திட்ட பொருளெல்லாம் உன்னதரே உந்தன் மகிமைக்கே. தந்தை தயவுடன் ஏற்றிடுவார், தந்தை தயவுடன் ஏற்றிடுவார். தாழ்ந்து பணிந்து தருகின்றேன் தருகின்றேன் தருகின்றேன். படைத்ததெல்லாம் தரவந்தோம் பரம்பொருளே உன் திருவடியில். படைத்ததெல்லாம் தரவந்தோம் பரம்பொருளே உன் திருவடியில். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அக்களிப்புறும் திரு அவையின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். இப்பெரும் மகிழ்ச்சிக்கு உரிய காரணத்தை நீர் தந்திருப்பதால் அதன் பயனாகிய முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறி அவரே, எங்கள் சாவை தமது சாவால் அழித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரின் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின்
உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாகும். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவையின் நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுக ஒளியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உந்தவர்களாயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். இறைமகன் இயேசு நமக்கு கற்றுத்தந்த ஜெபத்தை இணைந்து நாம் ஒரு குடும்பமாய் ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென்.
ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. உயிர்த்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். நெஞ்சமெல்லாம் கோவில் செய்தேன், உனை அழைத்தேன், நீ வா வா. சிந்தையெல்லாம் நொந்தழுதேன், சிந்தையெல்லாம் நொந்தழுதேன், சொந்தமெல்லாம் நீதானே. அன்பு மொழி பேசும் இன்ப முகில் ஏச, என்னாலும் நண்பன் நீ. அன்பு மொழி பேசும் இன்ப முகில் ஏச, என்னாலும் நண்பன் நீ. கண்ணின் மணி போல காத்திடுவோனே, கண்ணின் மணி போல காத்திடுவோனே, உன் அன்பு ஒன்றே நான் வேண்டினேன். திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே, என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே, எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே, என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே, என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே. தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். இயேசு தம் சீடர்களின் நடுவில் நின்று உங்களுக்கு அமைதி உரித்தாக்குக என்றார். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையான மறை நிகழ்வுகளால் நீர் புதுப்பிக்க திருவுலமானவும் மக்களை கனிவுடன் கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் மாட்சிக்கு உரிய உடலின் அழிவற்ற உயிர்த்தெழுதலுக்கு வந்து சேர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து வாழ சென்று வாழுவோம். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. ஞானம் நீரை கன்னிகையே, நாதனை தாங்கிய ஆலயமே, ஞானம் நீரை கன்னிகையே.
நிழலே அணுகா பாதுகாத்தாருமையே பரமன் பாவ நிழலே அணுகா தாயுதரம் நீ தரித்திடவே தாயுதரம் நீ தரித்திடவே தனதோரமல ஸ்தலமென கொண்ட ஞானம் நிறை கன்னிகையே நாதனை தாங்கிய ஆலயமே ஞானம் நிறை கன்னிகையே. ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இயேசுவின் மதுரமான திருஹதயமே, எங்கள் சிநேகமாயிரும். மரியாளின் மாசற்ற இருதயமே, எங்கள் ரசனையுமாயிரும். சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே, அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.